அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில், இந்த விசேஷமாக இந்த திருவிந்த ஆராதனையில் பங்கு பெறுவது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ அவரை போல் ஒரு அன்பு காற்றுகிறோம், அவர் போல் ஒரு இரக்கம் உள்ளவரும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்பா நம்மளை நேசிக்கிறார், அன்றைய பிள்ளைகள். அதனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை ஞானிகள், எத்தனை ஐஸ்வர்யவான்கள் இருக்க, நம்மளை போல ஆட்களை அவரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வேறு பிரித்து இருக்கிறார். ஆனபடினால் நம்ம ஸ்லாக்கியவான்கள் எல்லாரும் நின்று வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் துதிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் வாய்களை விரிவாக திறந்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுவோம். வேதத்தில் ஒரு அதிகாரம் 16, மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். வாசிங்க. சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் தேவன் சமூகத்தில் கொடுக்க முடியாது. தேவன் இந்த உலகத்தில் விலமதிக்கப்பட முடியாத ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தன் ஜீவனை அவருக்காக கொடுத்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கார்? ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்து? அவர் ரட்சிப்பு நமக்கு என்னவா? பொக்கிஷம். அதை எப்படி என்ன செய்யணும்? நம்ம நகைகளை, பணம், இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா? விலைவேந்த பொருளை அதை காட்டிலையும் என் தேவனுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். என் தேவனுடைய ஆண்டவருடைய காரியங்களை, என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அந்த வேத வார்த்தையை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? பொக்கிஷம் போல காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பொக்கிஷம் நீர்தானையா, என் புகலிடம் நீர்தானையா, என் பொக்கிஷம் நீர்தானையா, என் புகலிடம் நீர்தானையா. இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே. ஆமென். இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே, இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே. என் பொக்கிஷம், என் பொக்கிஷம் நீதானையா, என் புகலிடம் நீதானையா, என் பொக்கிஷம் நீதானையா, என் புகலிடம் நீதானையா. மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்துக் கொள்வீர். ஆமென். மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்துக் கொள்வீர். ஆமென். என் கண்ணீர் துடைப்பி உன்னோடு இணைப்பி, என் கண்ணீர் துடைப்பி உன்னோடு இணைப்பி. மாரநாதா, 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 மாரநாதா. என் பொக்கிஷம் நீர்தானையா, என் புகலிடம் நீர்தானையா, என் பொக்கிஷம் நீர்தானையா, என் புகலிடம் நீர்தானையா. உம்முகம் பார்க்கணும், என் கண்ணில் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பே. ஆமென். உம்முகம் பார்க்கணும், என் கண்ணில் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பே. ஆமென். சுந்தர ரூபனே, என் மனவாளனே,
மாரநாதா மாரநாதா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு இயேசு நீ வரப்போகிறீ ஆமென் அல்லேலூயா ஆமென் தூதர்களோடு இயேசு நீ வரப்போகிறீ ஆமென் பரிசுத்தமாகணும் ஆக்கிடும் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாக்கிடும் மாரநாதா மாரநாதா கரங்களை தட்டி உற்சாகமாய் மாரநாதா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு இயேசு நீ வரப்போகிறீ உம்முகம் பார்க்கணும் என் கண்ணில் பார்க்கணும் உம்முகம் பார்க்கணும் என் கண்ணில் பார்க்கணும் மாரநாதா மாரநாதா ஆமென் நாதா மாரநாதா என் பொக்கிஷம் நீதானையா சொல்லுங்க என் தேவனுடைய வார்த்தை உனக்கு பொக்கிஷம் என் தேவனுடைய அன்பு என் தேவனுடைய இரக்கம் என் தேவனுடைய காரியம் அது பொக்கிஷம் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது அது உன்னோடு இருக்கும் உன்னை நடத்தும் உன்னை மேன்மைப்படுத்தும் உன் சூழ்நிலை சுகப்படுத்தும் உன்னை ஆசீர்வதிக்கும் என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா இயேசுவே என் இதயத்தில் வாழ்வதரே ஆமென் 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 இயேசுவே என் இதயத்தை ஆள்பவரே ஆமென் ஆமென் இயேசு ஒருவனை ஆளுகை செய்தால் அவனுடைய இருதயத்தில் ஆண்டவரே கசப்பு இருக்காது வைராக்கியம் இருக்காது மேட்டிமை இருக்காது ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ பயம் இருக்கும் ஏனென்றால் அந்த ஆலயம் அந்த சரீரம் என் தேவன் வாசல் செய்கிற ஆலயம் நீதானையா என் புகலிடம் நீதானையா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா ஆயிரம் ஆயிரம் தூதர்களோ எங்க அப்பா ஆயிரம் 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 தூதர் நம்மளை காண வருகிறார் நம்மளை நியாயந்திக்க வருகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்க்க வருகிறார் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகிறோம் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகிறோம் மாரநாதா மாரநாதா ஆமென் மாரநாதா மாரநாதா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா என் பொக்கிஷம் நீதானையா என் புகலிடம் நீதானையா மேகத்தில் வருவீர் மேகமாய் வருவீர் என்னையும் சேர்த்துக் கொள்வீர் நமக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் வேகமாய் வருவீர் என்னையும் சேர்த்துக் கொள்வீர் என் கண்ணீர் துடைப்பி உன்னோடு இணைப்பி உன் கண்ணீர் துடைப்பி என்னோடு இணைப்பி மாரநாதா மாரநாதா ஆமே மாரநாதா 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 ஆமே மாரநாதா
இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வருகிற மேசியா, என் மாரநாதா, என் தேவன் 1000 தூதர்களோடு நம்மளை நியாயம் தீர்க்க வருகிறார். எங்க அப்பா அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், காரணத்தின் தேவன். அவர் என்றவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கார். அவர் வருகிறார். அவருக்காக ஆயத்தப்படுவோம். அவர் வரும்போது என் தேவன் நம்மகிட்ட நீதியை கேட்பார், நியாயத்தை கேட்பார், பரிசுத்தை கேட்பார், அவர் கொடுத்த ரட்சிப்பை கேட்பார். அந்த பிள்ளைகள் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என் தேவனுடைய அன்பை எழுப்பமானால் அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். எங்க அப்பாட அன்பு இந்த உலகத்துல அது பெட்டகத்தில் வைத்து காக்க வேண்டியது, இருதயத்தின் சிந்தியில வைத்து காக்க வேண்டியது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும்னா அந்த பொக்கிஷம் என் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளை பொக்கிஷம் போல காக்க வேண்டும். இந்த உலகத்துல பொண்ணும் பொருளும் வெள்ளியும் காக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க அப்பாடைய வார்த்தையை கத்துக்கொள், காத்துக்கொள், அது ஜீவ ஊற்றாய் இருக்கும். தேவன் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசைக்கு அல்லவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா நம்ம நினைப்பாவே இருக்கிறவர். அல்லேலூயா. யார் நினைப்பா இருக்கிறாரு? நம்ம நினைப்பாவே இருக்கிறவர். வேதத்தில் ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது, உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்க மறுப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. எங்க அப்பா நம்ம நினைப்பாவே இருக்கிறவர். அல்லேலூயா. அவரை நம்ம தான் மறந்துடுறோம் சில நேரத்தில். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்ம நினைப்பாய் இருக்கிறவர். இரவும் பகலும் கண்ணின்மணி போல் பாதுகாக்க வல்லவராக இருக்கார். அதனால தான் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான். அல்லேலூயா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே செய்யா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. ஆண்டவரே, மனைவி நினைக்கிறாங்களோ இல்லையோ, கணவன் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம உறவுகள் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ, உன் தாயின் கருவில் தெரிந்தெடுத்து எங்க அப்பா உன்னை நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். ஆறுதலும் நீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல எசப்பா மனசு பெருசுதான். ஆமே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல் எசப்பா மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை தந்தவரே, அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை தந்தவரே. ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல எசப்பா மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீதை தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல் எசப்பா மனசு பெருசுதான். இந்த ஆமா சொல்லுங்க, இந்த உலகத்தை
மாசற்ற அன்பு எங்க அப்பாவோட அன்பு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா. நீ படுத்தாலும், நீ உட்கார்ந்தாலும், நீ எழுந்தாலும், நீ எங்க இருந்தாலும் எங்க அப்பாவை நினைப்பாவே இருப்பார். என் தேவன் தேவ தூதர்களை வைத்து உன்னை காது காக்க வல்லவர். ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, ஆமே என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போப்பா அன்பு பெருசுதான். பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நாமே நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உற்சாகமாயா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நாமே நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பா. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பா. மனிதன் வாக்கு மாறும், என் இயேசு வாக்கு மாறா. என் தேவன் வாக்கு மாறா. நம்பி வா சபையே, நம்பி வா. இயேசுவை நம்பு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமே ஆமே. நம்பி வா மகனே, நம்பி வா. நம்பி வா மகளே, நம்பி வாமே. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறும், இயேசு வாக்கு மாறா. மனிதன் வாக்கு மாறும், என் இயேசு வாக்கு மாறா. நம்பி வா சபையே, நம்பி வா. இயேசுவை நம்பு. நம்பி வா மகளே, நம்பி வாமே. நம்பி வா மகளே, நம்பி வா. நம்பி வா மகனே, நம்பி வாமே. பெயர் சொல்லி அழைத்தவனை கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. பெயர் சொல்லி அழைத்தவனை கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. உன்னை அழைத்தவர், உன்னை உள்ளவர், ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதன் கதவை அடைப்பார், என் இயேசு அதனை திறப்பார். வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாளை முடிக்கிறவர், எரிக்கப்பட்ட தகத்தெறிகிறவர் என் தேவன். ஆமென். சொல்லுங்க. என் தடைகள் நீங்கும், என் பலவீனம் நீங்கும், என் வியாதி நீங்கும். சத்துருவான் கொண்டு வந்து எல்லாத்தையும் தேவன் நிரூபணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்பி வா மகளே, நம்பி வா. நம்பி வா மகனே, நம்பி வா. நம்பி வா சபையே, நம்பி வாமே. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறும், என் இயேசு வாக்கு மாறா. மனிதன் வாக்கு மாறும், இயேசு வாக்கு மாறா. நம்பி வா சபையே, நம்பி வா. நம்பி வா மகளே, நம்பி வாமே. நம்பி வா மகனே, நம்பி வா. நம்பி வா மகளே, நம்பி வா. ஆடுகளை மேய்த்தவனை அபிஷேகம் செய்தாரே, ஆகாதவனையும் அரசனை மாற்றினாரே. தேவன் ஆட்டுக்கு பின்னாலும் ஆண்டவரை ஆட்டுக்கு பின்னால போன தாவீதை என் தேவன் அரசனை மாற்றினார். கைதியை தேடிய தாவீதை என் தேவன் அரசனை மாற்றினார். குப்பையிலும் புழுதியிலும் இருக்கிறதை எடுத்து என் தேவன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற தேவன். ஆமென்.
அடைப்பார். தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை இந்த 3ஆம் மாதம் இந்த திருவிருந்தில என் தேவன் எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ அதெல்லாம் என் தேவன் திறக்க வல்லவராக்கிறார். மாறா மனிதன் வாக்கு மாறும், என் தேவன் வாக்கு மாறா. நம்பி வா சபையே நம்பி வா. நம்பிக்கையோடு கேளு, நம்பிக்கையோடு நம்பிக்கையுள்ள சிறைகளே ஆண்டவரே அரணுக்கு திரும்புங்க. என் தேவன் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக்கிறார். சொல்லு உச்சா 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 உச்சாமா. ஆமென் ஆமென் ஆமென். நம்பி வா மகளே நம்பி வா, நம்பி வா மகளே நம்பி வா. பகையாயிருந்தவனை சீற்றனை மாற்றினாரே, உலகத்தை கலக்கின்ற உத்தமனை மாற்றினாரே. சவுலை என் தேவன் பவுலாய் மாற்றினார். சபைக்கு விரோதமாய் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் எழுமன சவுலை என் தேவன் பவுலாய் மாற்றினார். உலகத்தை கலக்கிற ஒரு தாசனாய் ஒரு அப்போஸ்தலனாய். ஆமென். மனிதன் கதவை அடைப்பார், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பார், என் தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறும், என் இயேசு வாக்கு மாறா. மனிதன் வாக்கு மாறும், என் இயேசு வாக்கு மாறா. நம்பி வா சபையே நம்பி வா. ஆமென் ஆமென். அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மனுஷன் இல்லை. அவர் சொல்லி வாக்கு மாற அனுபவத்தில் இல்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகவில்லை. வேதம் சொல்லப்படுகிறது, மகனே நான் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் உனக்கு கட்டளை கொடுக்கலையா? செலவு திலமனாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடம் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன். உன் ஜீவனோடு நான் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. மோசோடு இருந்தே போல் என் தேவன் இயேசுவோடு இருந்து போல் என் கர்த்தர் சபையோடு இருப்பார். நம்பு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பி வா மகனே நம்பி வா, நம்பி வா மகனே நம்பி வா, நம்பி வா நம்பி வா, நம்பி வா மகனே நம்பி வா, நம்பி வா சபையே நம்பி வா, நம்பி வா மகனே நம்பி வா, நம்பி வா மகனே நம்பி வா, நம்பி வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. எங்க அப்பா அந்த உலகத்துல யாரு வேணுமோ வாக்கு மாறலாம். எங்க அப்பா உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவன் ஆண்டவரே இரக்கமுள்ள தேவன், தன் பிள்ளைகளின் வெட்கத்தையும் நிந்தைகளையும் மாற்றுகிற தேவன். ஆனாலா என் தேவன் ஆண்டோடு நம்மளோடு இருக்கிறார். அவரை நம்புங்க, நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. ஆண்டோட பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எல்லாட்டும் எங்கள் அப்பா என்னோடு இருங்கப்பா. அவரோட கரை நம்மளோடு இருந்தால் போதும், அவரோட வழிநடத்து நம்ம என்னோடு இருந்தால் போதும். நம்மளோட இருள் அந்தகாரம் எல்லாம் மாறும், நம்ம துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுவோமா, ஆண்டவரே பணம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும், பொருள் என்னை ஒரு நாள் என்னை விட்டு போயிடும், இந்த உலக சிநேகம் என்னை விட்டு போயிடும், உறவுகள் என்னை விட்டு போவார்கள். ஆனால் எங்கள் அப்பாவோட அன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு போகாது. நம்மளே அப்பாவை மறுத்தாதான், நம்மளே அப்பா விட்டு வெளியே போனதான். ஆனால் அப்பா ஒரு நாள் நம்மளை பெருமை தள்ளுகிற தேவன்ல. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுமா, என்னோடு கூட நீங்க இருக்கணும், நான் இந்த மண்ணுக்கு போற வரைக்கும். அப்பாட்ட சொல்லுங்க, இந்த உலகத்தில் யார் இல்லாமல் நான் வாழ்ந்துடுவேன்ப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா. அதனால் எங்கள் அப்பா சொன்னீங்களவா, தாயின் கருவில் நான் தெரிந்தெடுத்தேன், உன்னை முடிவு பிறகு நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீரே, முடிவு பிறந்து என்னோடு இருப்பா, என்னை நடத்துப்பா. இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு ஆண்டவரே, எனக்கு எல்லாம் ஆண்டவர் கைக்கூடி ஒன்று வரும் என்றால் அது எங்கள் அப்பா என்னோடு இருந்தால். என் ஆண்டவரை தீமைகள் விலகும், நோய்கள் விலகும், ஆண்டவர் சத்துருவின் கிரைகள் விலகும், சாத்தானின் கண்ணிகள் விலகும். என் கர்த்தர் நம்மளை கண்ணின் முன்பில் பாதுகாப்பார். அல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். சொல்லுங்க, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். என் கூடவே நீங்க
ஏசையா எந்தன் ஏசையாமே, ஏசப்பா எந்தன் ஏசப்பாமே, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பெரியும் நாள் வரையில். என் கரம் பிடித்தவ நீதான், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். எங்க அப்பா ஏசாயா 47 சொல்லப்படுது, நான் உன் வழக்கத்தை பிடித்திருக்கிறேன், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். யாருண்டு எனக்கு உம்மை தவிர. எல்லாரும் விட்டு போனாங்கப்பா, எல்லாரும் வெறுத்தாங்கப்பா, இந்த உலகம் வெறுத்தது, நண்பர்கள் வெறுத்தாரு, எங்க அப்பா என்னோட அது போலும். நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசப்பா எந்தன் ஏசப்பாமே, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பெரியும் நாள் வரையில். ஆமே, உன்னை விட்டு விலகிடேன் என்று, ஆமென், கைவிட மாட்டேன் என்று சொல்லுவோம். உன்னை விட்டு விலகிடேன் என்று, கைவிட மாட்டேன் என்று. ஆமே ஆமே, உயிருள்ள வரையில் ஏசப்பா என்னோடு இருப்பா, என்னோடு இருப்பா, உயிருள்ள வரையில் என்னோடு இருப்பே, என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். ஆமென். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையா, என்னோடு கூட இருப்பா. சொல்லுங்க, என்னோடு கூட நீங்க இருக்கணும், ஜீவன் பெரியும் நாள் வரையில். ஆமென். என்னோடு கூட நீங்க இருக்கணும், ஜீவன் பெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவா 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறார்? அது ஜனங்களை பார்த்து பயப்படுறார். ஏன் பயப்படுற? எங்கள் அப்பா சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்து போனால் அவனோடு இருப்பேன். அல்லேலூயா. அப்போ மோசையோடு இருந்த இயேசு, ஆண்டவர் மோசையோடு இருந்த தேவன், இயேசுவோடு இருந்த தேவன் நம்மளோடு இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஏன் அவர் சொல்லுகிறார், நான் உன் வலக்கரம் பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டோட பிள்ளைகள் நம் கரத்தை பிடித்தவர், அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நம்மளுடைய கிரியைகள் தான் அவரை விட்டு விலக்கும். ஆண்டோட பிள்ளைகள் அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் இப்படியா சொல்லப்படுது, ஆண்டவரோட பிள்ளை ஏசாயா 26:3 சொல்லப்படுது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் பாக்கியவான். அல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும், ஜீவன் பிரியும் நாள் வரையில். உற்சாகம்மா, என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். அழைத்தவன் நடத்தி செல்லுவே, அந்நாளில் கரை சேர்த்திடுவே. உற்சாகமா சொல்லுங்க, அழைத்தவன் நடத்தி செல்லுவே, அந்நாளில் கரை சேர்த்திடுவியாமே. ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே, இயேசுவோடு ஆசையோடு நான் தொடர்ந்து ஓடுவே. என் கூடவே நீங்க இருக்கணும், என் கூடவே நீங்க இருக்கணும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா எந்தன் ஏசையா, ஏசையா எந்தன் ஏசையாமே. என்னோடு கூட நீங்க இருக்கணும், என் ஜீவன் பிரியும் நாள்
என்னோடு கூட. மோசேஸ் சொல்லுகிறார், ஐயா ஏற்கனவே அந்த பட்டணத்துக்கும் எனக்கும் ஆகாத ஐயா, என்னங்க அங்கே அன்பை சொல்கிறேன். அன்பை சொல்லுகிறார், வாயை படித்து பேசாரோ கதை படித்து கேளாரோ, நீ போ, நான் உன்னோடு இருப்பேன். ஆரோனை கொண்டு மீரியாமுக்கு நான் பேசுவேன் என்றார். என் தேவன் யாரை கொண்டாவது நம்மளோடு பேச வல்லவரா இருக்கார். யாரை கொண்டாவது கர்த்தர் நமக்கு பரிந்து பேச வல்லவரா இருக்கிறார். ஆக மொத்தம் நம்ம காரியத்தை செய்து முடிக்க என் கர்த்தர் வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. இப்போ யார் நம்மளோடு இருந்தால் நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். ஏசப்பா நம்மளோடு இருந்தா. அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகள், இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய காரியத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தின் மேலே, அதிகாரி மேலே, நம்ம சேர்த்து வச்சுக்கிற சொத்து மேலே, நம்ம படிக்கக்கூடிய படிப்பு மேலே, நம்ம எது மேலே நம்மளோட நம்பிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் மாயை. அப்பா மேலே அவங்க அன்பு செலுத்திப்பார். அந்த அன்பு மோசற்ற அன்பு, பாராபட்சம் பாராத அன்பு, கைமாறி எதிர்பார்க்காத அன்பு, ஓடோடி வந்து உதவி செய்கிற அன்பு. அல்லேலூயா. அப்பா நான் சொல்லுவோமா, இந்த உலகத்தில் எவ்வளோ பேரை நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டோம்பா. இந்த உலகத்தை எவ்வளோ பேரை நம்பி நம்பி தலைகுனிஞ்சு நின்றுட்டோம்பா. இனி என் வாழ்க்கையில் நம்பிக்கைன்னு ஒன்று உண்டா, அது எங்கள் அப்பாவோட பாதம் ஒன்று தான். அல்லேலூயா. எங்கள் அப்பாவோட பாதம் ஒன்று தான். அந்த பாதம் இனி அழகாய் நடத்தும். அல்லேலூயா. அப்பாட்ட சொல்லுவோமா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனையோ இடங்களை நம்ம போய் செய்கிறேன்னு சொன்னவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம், நம்மளை கைவிட்டு இருக்கலாம், நம்மளை புறமே தள்ளி இருக்கலாம், நம்ம கேட்கிற ஆண்டவரை வார்த்தைகள், நம்ம கேட்கிற உதவிகள் அவர்கள் செவிகளை எட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட ஒவ்வொரு பெருமூச்சியும், உங்களோட ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் தேவன் துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் தேவனுடைய சந்நிதியில் நீங்கள் ஆண்டவர் விடுகிற கண்ணீர், இந்த ஸ்தலத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம், என் கண்கள், என் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாகவும் என் தேவனுடைய கரங்கள் நீட்டப்பட்டவைகளாகவே இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பாமே. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. ஆமே. சொல்லுங்க, கேளுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. எவ்வளோ பேர் நம்பி போய் வெக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பேர் என்ன செய்யறேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி ஏமாத்திட்டாங்கப்பா. ஆண்டவரே உங்களுக்கு காலையில உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திரு. உன் நம்பிக்கை வீணாகாதே. வெகு நாள் காத்திருப்பது சஞ்சலத்தை உண்டு பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஔஷதமா இருக்கும். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆமே, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறேன். பாருங்க பாருங்க, அண்ணால போய் பாருங்க, தானியேல போய் பாருங்க, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல பாருங்க. ஆமே ஆமே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. ஆமே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு என் தேவன் நிச்சயமா நிச்சயமா ஒன்றுங்க மாற்றுவார். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர்
அவர் வாக்குத்தத்தமானவர், உண்மையுள்ளவர். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன், கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன். அவரை நம்புங்க, அவர் நிச்சயமா உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வேதம் சொல்லப்படுது யோவேல் 2வது அதிகாரம் 27 வசனத்துல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. செப்பனியா ஆண்டவருடைய பிள்ளைய 3வது 17, 18, 19, 20, 21 சொல்லப்படுது, என் கர்த்தர் நம் மத்தியில இருந்து அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கார். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வல்லவரா இருக்கார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். எரேமியா 33:3 சொல்லப்படுது, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாவது அறியாது ஆண்டவரை எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று. 7வது வசனத்துல உன் சிறையிருப்பை மாற்றுவேன் சொல்லப்படுது. அவரை நம்புங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். நிச்சயமா அவர் உன்னை விடுதலையாக்குவார். நிச்சயமா உன் மரண படுக்கை மாற்றுவார். நிச்சயமா உன் மரண கண்ணிலிருந்து உன்னை விடுதலை தருவார். கடன் பிரச்சனை விடுதலை தருவார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் தேவன் அதிசயத்தின் தேவன், என் தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக்கிறார். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்பி வெட்கப்பட்டிருப்போம், தலை குனிந்து இருப்போம், செய்கிறேன்னு செய்யாமல் போயிருப்பாங்க. ஒரு நிமிஷம் வைராக்கியமாக அப்பாவை நம்பி பாருங்களேன், உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என்னென்ன எங்கள் அப்பாவுக்கு எத்தனையோ நாமங்களை, ஒரு நாமம் அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதுக்காகத்தான் நம்ம அவருடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் அற்புதம் செய்வதற்காகத்தான், சிறைப்பை மாற்றுவதற்காகத்தான், சாபத்திலிருந்து விடுதலை தருவதற்காகத்தான் அந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நம்ம நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையோடு வந்தியோ அந்த நம்பிக்கை என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக. அப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில் கலந்து வந்திருக்கா. கரவத்தை தேவன் நன்றி செலுத்துவோம். எல்லாம் உற்சாகமா தயவு செய்து அப்படி அமர்ந்து